ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம 5 ஃப்ளோர் எக்ஸசைஸ், அது உங்களோட மிட் செக்ஷனை உங்கள் ஆப்ஸை நல்ல வெளியே டோன் பண்ணி டைட் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி லோயர் ஆப்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த 5 எக்ஸசைஸும். ஸோ எப்பவும் சொல்கிற ஒரு பாயிண்ட், நீங்கள் எப்பவும் போல் ஒரு ஜென்ரல் வார்ம் அப் ஏதாவது பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. செஞ்சு முடித்தோடனே ஜென்ரல் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க. வார்ம் அப் எப்படி பண்ணணும், ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணணும், எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட குரூப் ஃபிட்னஸ் லேடிஸ்க்கு மட்டுமே உள்ள ஃபிட்னஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி 1-on-1 நியூட்ரிஷன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஃப்ளாஷ் ஆகிற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸசைஸ் என்னெல்லான்னு பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் பிளாங்க் தான் பண்ண போகிறோம். காலை நீட்டி உட்காந்துக்கோங்க. நல்ல ஷோல்டரெல்லாம் இப்படி இல்லாமல் நல்லா ரொட்டேட், செஸ்ட் ஓப்பன், கை ரெண்டையும் பின்னாடி வைங்க, ஆப்ஸ் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப். ஸோ இதை நீங்கள் ஒரு 5 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோலி டவுன். ஸோ பிகினர்ஸ் எனக்கு முதல்ல இப்படி தூக்க வரலன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காலை மடக்கிட்டும் கூட நீங்கள் முதல்ல ஸ்டார்டிங்கில் அப், 5 செகண்ட்ஸ் ஹோல்ட், தென் டவுன், அப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த்தன ஆனதுக்கப்புறம் ஆர்ம்ஸ்லாம் நல்ல பாடி டோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கூடினதுக்கப்புறமா இந்த ரிவர்ஸ் பிளாங்கை ட்ரை பண்ணலாம். அப், ஆப்ஸ் நல்ல டைட், செஸ்ட் ஓப்பன், ஹோல்ட் ஃபார் 5 கவுண்ட்ஸ் அண்ட் ஸ்லோலி டவுன். 5 எக்ஸசைஸுமே நீங்கள் 20 ரெப்ஸ் பண்ணிக்க போகிறீங்க. 2 செட்ஸ் முடிஞ்சால் 3 செட்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது எக்ஸசைஸ் க்ளூட் பிரிட்ஜ் பண்ணிவிட்டு ஒரு வேரியேஷன் பண்ண போகிறோம். நல்ல ஆப்ஸ் டைட், அப், ஃபுல் டைட், பட்டும் டைட், க்ளூட் பிரிட்ஜில் இருக்கும். இங்கேருந்து குட்டி குட்டியாக 4 ஸ்டெப்ஸ், அதுக்கப்புறமா 4 ஸ்டெப்ஸ் உள்ள காலை என்ன பண்ணுறோம், 4 ஸ்டெப்ஸ், தென் 4 ஸ்டெப்ஸ் உள்ள. ஒன்லி நீங்கள் ஹீல் வச்சுட்டும் இப்படி வாக் பண்ணிக்கலாம். முடியலன்னா இதுவும் அதே மாதிரி தான். 4க்கு பதிலாக முதல்ல ஸ்டார்டிங்கில் ஒன்லி 2 பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா போக போக உங்களோட ஸ்டெப்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்ல பட் டைட், ஆப்ஸ் டைட், ஸ்லோலி டவுன். இது நம்மளோட ரெண்டாவது எக்ஸசைஸாக இருந்துச்சு. மூணாவது எக்ஸசைஸ்க்கு நம்ம பியர் பிளாங்கில் ஹோல்ட் பண்ண போகிறோம். சிம்பிளாக கேட் அண்ட் கவ் பண்ணுறதுக்கு எப்படி இருப்போமோ அதே பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க. நீ ரெண்டுக்கு இடையில் கேப் இருக்குது. கை ரெண்டும் ஷோல்டருக்கு நேராக டவுன், முட்டு ஹிப்புக்கு நேராக டவுன். இந்த பொசிஷனில் அகெயின் கோரை நல்ல ஆப்ஸ் டைட். ஆப்ஸ் டைட்டு சொல்லும்போதெல்லாம் உங்கள் பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி உள்ளே இழுத்து வச்சுக்கோங்க. இங்கேருந்து க்ரிப்பு வேணாலும் டோஸோட க்ரிப் கொடுத்துட்டு கொஞ்சமாக முட்டை மேலே தூக்கியிருக்கீங்க, ஹோல்ட் பண்ணுறீங்க பியர் பிளாங்கில். இதில் என்ன பண்ணுறீங்க, சைடில் டேப் பண்ணுறீங்க. ரைட் டேப், லெஃப்ட் டேப். முடியலன்னா பிகினர்ஸ் ஒவ்வொரு டேப்புக்கும் கூட வேணால் ஒரு தடவை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தூக்கிக்கோங்க, ரைட் டேப், லெஃப்ட் டேப், தென் டவுன். அகெயின் தூக்குறீங்க, ரைட் டேப், லெஃப்ட் டேப், தென் டவுன். கொஞ்சம் போக போக உங்களோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறமா நல்ல கோர் டைட், கண்டினியூஸாக ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். ஒரு 5 செட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இல்லை 10 செட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிரேக் வேணும்னா எடுத்துக்கலாம். இல்லைனா கண்டினியூஸாக 20 ரெப்ஸும் நீங்கள் இது எப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் எல்லா எக்ஸசைஸையும் செஞ்சு தான் காமிக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையுமே முதல்ல சொன்ன மாதிரி 20 ரெப்ஸ், 2 செட்ஸ் இல்லைனா 3 செட்ஸ் பண்ணிக்கோங்க. நாலாவது எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறது பிளாங்க். ஃபுல் பிளாங்க்கில் இருந்துக்கோங்க. ஃபுல் பிளாங்க்கில் இருந்து கால் அப்படி முடிஞ்ச அளவுக்கு முட்டு மடக்காமல் குட்டி குட்டி ஸ்டெப்பாக முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க. பாதை வரைக்கும் ஃபுல்லாக டவுன் வந்ததுக்கப்புறமா அப்படியே ஸ்லோலி கோ பேக் பிளாங்க். இங்கேருந்து குட்டி குட்டி ஸ்டெப்பாக எடுத்து வச்சு ஃபுல் பாதமும் தரையில் டச் ஆகிற வரைக்கும் வைக்கிறீங்க. திரும்ப அப்படி கோ பேக். பிகினர்ஸ் இது முதல்ல என்னால் கண்டினியூஸாக இப்படி பிளாங்க் பண்ண முடியல அப்படின்னா ஒரு தடவை போயிட்டு வந்தோடனே நீ பிளாங்க் டவுன் பண்ணிக்கோங்க. திரும்ப தூக்கிட்டு வா. நல்ல ஆப்ஸ் டைட், டவுன், பேக். லாஸ்ட் டைம். பேக், ரிலாக்ஸ். 5th எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது ரிவர்ஸ் க்ரன்ச் பண்ண போகிறோம். அதை இன்னும் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் காலுக்கு இடையில இது மாதிரி ஒரு பில்லோ, குஷன் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. சின்னதாக இருக்கிறத நல்லா ஷோல்டர் ரெண்டும் தரையில் டச். ஒரு தடவை பட்டை ரைஸ் பண்ணுறீங்க. இது அடி வயிறுக்கு நல்ல ரிவர்ஸில் க்ரன்ச் பண்ணுறோம். வயிறு க்ரன்ச் ஆகுது. திரும்ப டவுன், டவுன், டவுன்,
டவுன். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. முதல்ல எவ்வளோ முடியுதோ, ஜஸ்ட் இவ்வளோ தான் முடியுதுன்னா ஜஸ்ட் பட்டை கொஞ்சமாக தூக்குங்க. போக போக அப் டவுன். எக்ஸேல் அப், இன்ஹேல் டவுன் டவுன். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.